ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாமிகிட்ட போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி பிந்தி அண்டு பன்னீர் மசாலா பண்ணி காட்ட போகிறேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சுக்கு பூரி, சப்பாத்தி, பிந்தி அண்டு பன்னீர் மசாலா. அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னா, ஒரு வாணலி வச்சுருக்கேன். வெண்டைக்காவை வாஷ் பண்ணிவிட்டு நீள நீளமாக சாம்பாருக்கு எப்படி நம்ம நெருக்குவோம் அது மாதிரி நீள நீளமாக நெருக்கி வச்சுங்க. இப்போ எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். ஒரு வாணலி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் ஊற்றுறேன். உங்களுக்கு நெய் வேண்டாம்னா எண்ணெய் மட்டும் ஊற்றுங்க. நெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் ஊற்றி இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணுவோம். இதை சிம்மில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். நம்ம அப்படியே பெருசாக வச்சோன்னா வேகாது. அதனால் இப்போ போட்டு இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் பொடி போட்டு ஃப்ரை பண்ணுவோம். நீங்கள் மைக்ரோவனில் விட கிளாஸ் பவுலில் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் ஊற்றி உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக விடலாம். ஈஸியாக 5 நிமிஷம் வச்சிங்கன்னா வெந்துடும். இப்போ எல்லாம் ஃப்ரை ஆனோன்னு உங்களுக்கு எப்படி நான் மூடி போட்டு வேக விட போகிறேன். நல்லா ஃப்ரையாக எடுத்து பாருங்கள். சிம்மில் வச்சு வேக நல்லா ஒரு மாதிரி கலர் மாறி இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து இதை வச்சுப்போம். இப்போ எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இதுக்கு 3 வெங்காயம், 2 தக்காளி. ஏன்னா வெங்காயம் சின்ன சின்னதாக இருக்கிறனால 3 வெங்காயம் வச்சுருக்கேன். 2 தக்காளி பெருசாக இருக்கிறனால போட போகிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு இதை நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். வெங்காயம் போட்டு ஃப்ரை ஆனோடனே மஞ்சள் பொடி, உப்பெல்லாம் போட போகிறேன். இப்போ வெங்காயத்தை போட்டாச்சு. மஞ்சள் பொடி, உப்பு போட்டு இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். அந்த சமயத்தில் நம்ம வந்து பன்னீர் இருக்குல்ல, அதை தனியாக ஃப்ரை பண்ண போகிறேன். இதில் ஃப்ரை பண்ணல நான். ஒரு பேனில் வச்சு கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ கொஞ்சம் ஊற்றி இந்த கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பன்னீரை பச்சையாக போடாதே இது மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கோம், அது மாதிரி இதையும் ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ அது ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி வச்சு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி எடுத்து இப்போ இஞ்சி பூண்டு விழுது போடணும். இஞ்சி பூண்டு வந்து மசிப்படலை இதில் மிக்சியில். அதனால் ஒரு அரை தக்காளியை போட்டு மசிய விட்டு அதில் போட்டு அரைச்சி போட்டாச்சு. இப்போ தக்காளி விழுதையும் 2 தக்காளியும் அரைச்சி அதில் போட்டாச்சு. இப்போ வந்து இது நல்லா கொதித்து வந்துடுது. இப்போ இந்த வெண்டைக்காவும் உப்பு புளிப்பெல்லாம் இறங்கணும்ல, இப்போ இந்த சமயத்தில் வெண்டைக்காவையும் போட்டுருங்க. வெண்டைக்காவும் அதில் சேர்ந்து கொதித்து வரட்டும். இப்போ பன்னீரும் ஃப்ரை ஆகிடுத்து. நான் கிங் மசாலா போட போகிறேன். நீங்கள் வேணால் சில்லி பவுடர், தனியா பவுடர், கரம் மசாலா போடுங்க. நான் இப்போ கிங் மசாலா வந்து ஆச்சி பிராண்டில் கிடைக்கிறது அதுதான் போட போகிறேன். நீங்கள் சில்லி, தனியா அண்டு கரம் மசாலா லாஸ்ட்டில் போடுங்க. இந்த சமயத்தில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது பச்சை வாசனை போனோன்னே இந்த பன்னீரையும் போட்டு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியை போடுவோம். கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் ஏன் இப்போ கொத்தமல்லி போடுறோன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வாசனையாக இருக்கும். அப்புறம் லாஸ்ட்லேயும் கார்னிஷ்க்கு கொஞ்சம் போடுவோம். இப்போ பன்னீரையும் அதிலேயே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம். இப்போ முந்திரி பருப்பு இதை அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் போடுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதான். சுவையான பிந்தி அண்டு இது மசாலா ரெடி. க்ரஷ் பண்ண வெந்தய இலை, மேத்தியோட இலையை போடுவோம். போட்டுட்டு அவ்வளோதான். இதை வந்து இப்போ மீதி இருக்கிற கொத்தமல்லியும் போட்டு ரெடியாக எடுத்து பிந்தி மசாலா ரெடி. நீங்களும் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாதம் புலாவ் மாதிரி பண்ணிட்டும் இதில் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், கார்னிஷ் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் லன்ச்சு வந்து பூரி, சப்பாத்தி, இன்றைக்கி வந்து பிந்தி மசாலா. பசங்களுக்கு ஒரே மாதிரி நம்ம டெய்லி ரைஸாக கொடுக்காத, இது மாதிரி நம்ம வீக்கெண்டில் சப்பாத்தி மாதிரி